கர்த்தருக்கு சோதரம் சாட்சி ஒன்று சொல்றேன் கேளுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒலித்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு பாட்டி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்தாங்க. 8வது தான் படிக்கிறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டப்ப, தம்பி எங்க பேராண்டி ரொம்ப பயந்துக்கிறான் தம்பி, ஒரு இதாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி எசப்பா உங்களுடைய கரம் வைத்து ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கரத்தை வச்சு, ஆண்டவரே அப்பா உங்க வல்லமை இறங்கணும் ஆண்டவரே, இந்த பிசாசுகட்டில் பயத்தை உண்டு பண்றான் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது விலகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு அந்த பையனை பார்த்தா, தம்பி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அந்த பையன் அழுகுறான். அம்மா நல்லா இருக்குதுண்ணா, ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு அந்த பயமே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சாட்சியும் ஆண்டு சுகம் கொடுத்தாரு. அது போல ஒரு சின்ன பாப்பா கழுத்து வலி, சின்ன பாப்பாவுக்கு போனா ஒரு 6வது 7வது தெரியல, சின்ன பாப்பா, அந்த பாப்பா பார்த்தா கழுத்து வலி. சரின்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு ஆண்டு கரத்தை வச்சு ஜெபிக்கிற ஆண்டு சொல்லி, அந்த எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல இசப்பா உங்களுக்கு கரத்தை வச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சதுக்கு அப்புறம் அந்த பாப்பா எப்படி பாப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா, பாப்பா சொல்றாங்க, ஆனா கழுத்து வலியே இல்லைண்ணா, கழுத்து வலியே எனக்கு இல்லைண்ணா அப்படின்னு சொல்ல. பாப்பா உண்மையத்தான் சொல்றியா, எனக்கு குழந்தை மாதிரி தான் அந்த பாப்பா. அப்புறம் சொன்னப்ப கேட்டப்ப அந்த பாப்பா எனக்கு இல்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொன்னாங்க. ஆண்டவர் அப்படி சுகம் தந்தாரு. அதே மாதிரி இன்னொரு சாட்சி நம்ம குரூப்ல சில பேர்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, ஜெபமட்டி கேட்டுதான் வாட்ஸ்அப்ல, ஆனா எனக்கு காலில் ஏதோ ஊறுற மாதிரியே இருக்குதுண்ணா, காலில் ஊறுற மாதிரியே இருக்குதுண்ணா, என்னமோ தெரியலண்ணா, ஒரு மாதிரியே இருக்குதுண்ணா, அதுக்காக ஜெபம் பண்ணு சொன்னாங்க. அப்படியே போன்லயே ஜெபம் பண்ண ஆண்டவர், அப்ப அந்த காலின் பகுதியில் என்னமோ ஊர் தாண்டி அது ஒரு வளசற்பத்தின் ஆவி, அந்த ஆவி கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, அப்ப அந்த ஆவி விலகட்டும், அந்த கால்கள் நல்லா நடக்க கிருபை செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணோம். அடுத்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, பிரதர் காலில் ஒண்ணுமே நல்லா ஆயிடுச்சு, ஆண்டு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்னன்னா, ஏன்னா யோவான் 14:14 என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னாரு. அதனால ஏசப்பா நாமத்தில் நான் விசுவாசமா கேட்டேன், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆண்டு சுகம் கொடுத்தாரு. அது போல உங்களுக்கு எந்த வியாதி பட்டிருந்தாலும் விசுவாசமா ஆண்டு இருக்கலுங்க. என்னை விசுவாசிக்க நீ எல்லாம் கூடும், விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பார். நான் விசுவாசித்து எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி எல்லாத்துக்கும் ஆண்டு சுகம் கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் என்னுடைய சாட்சி. காட் பிளஸ் யூ.